கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா 41வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். இன்னைக்கு நிறைய வழக்கு நம்மகிட்ட இருக்குது. நிறைய வழக்குகள் நமக்கு எதிராக போடப்பட்டு இருக்கிறது. சில வழக்குக்கு நம்ம ஒரு வழக்கறிஞரை நாம் பிடித்து கொள்ளுகிறோம், நமக்காக வழக்காடுவதற்காக. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, அந்த வழக்கை நீ என்கிட்ட கொண்டு வா. உனக்கு எதிராக யார் யார் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள கிடக்கும், இதெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போங்க. ஆண்டவர் அந்த வழக்கு விசாரணையினுடைய நியாயத்தை ஒரு நாள் கொண்டு வருவார். எது உண்மை, எது சரி, எது நியாயம் என்பதை அவர் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். மகிமையாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆச்சரியமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மேன்மையாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அற்புதமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஐயோ, எனக்காக வழக்காட யார் இருக்கா? என் வாழ்க்கையில நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, எல்லாமே உண்மை புரளுகிறது, இல்லாதவைகள் நியாயமாக எண்ணப்படுகிறது அப்படிலாம் நீங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நம்முடைய வழக்குகள், நமக்கு எதிராய் வரக்கூடிய காரியங்கள், எதிராய் வரக்கூடிய மக்களினுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட கொண்டு போனா போதும். நமக்காக வழக்காடுகிறவர். வசனம் சொல்லுகிறது, உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள். ஆண்டவருடைய பாதபடியிலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அவர் நம்மை நேர்த்தியாக நடத்துவார், மகிமையாக நடத்துவார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அறைகவல் விட்டிருக்கிறீர். ஐயோ, நாங்கள் எனக்குன்னு வழக்காட யாருண்டு என்கிற அங்கலாய்ப்பு இல்லாம வழக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய உம்மிடத்திலே கொண்டு வந்து அர்ப்பணிக்கும் பொழுது எங்கள் வழக்கை நீர் பார்த்து கொள்வீர், நியாயத்திலே கொண்டு வருவீர். அப்படி செய்ய போறதற்காய் மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.